வணக்கம். நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வரலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இன்னமும் தமிழ்நாட்டு அரசியல்ல வலம் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா இங்க காலம் மாறி போயிருச்சு. நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வர்றதை விட அரசியல் இருக்கிறவங்களாம் இப்ப சூப்பரா நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு காலப்போக்கு பேச்சும் இங்க மாறிடுச்சு. குறிப்பா தேர்தல் டைம்ல ரொம்ப நெருக்கடியில இருக்கிற எடப்பாடி பழனிசாமி ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்றதுக்காக சென்னையில இருக்கிற ஒரு தியேட்டர்ல போய் என்ன பண்ணிருக்காரு, படம் பார்த்திருக்கிறார். இதயக்கனி படம் ரிலீஸ் ஆகி 225வது நாளை கொண்டாடுற விதமா ஐயா எடப்பாடி பழனிசாமி போயிட்டு என்ன பண்ணிருக்காரு, படம் பார்த்திருக்கிறார். அவரு பழைய நினைவுகள் எல்லாம் கடந்து வந்திருக்கிறார். இதயக்கனி 1975 ரிலீஸ் ஆகும் பொழுது நான் எப்படியெல்லாம் படம் பார்த்தேன், எப்படி இந்த டிக்கெட் வாங்குறதுக்கு எப்படியெல்லாம் வேலைகள் செய்து காசை சேகரிச்சு நான் டிக்கெட் இதெல்லாம் அவர் அந்த நினைவுகள்லாம் பகிர்ந்திருக்கிறார். ஆனா இப்ப புதுவிதமான ஷூட்டிங் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இந்த விஷயத்துல எடப்பாடி பழனிசாமியே இந்த ஷூட்டிங் விவகாரத்துல எடப்பாடி பழனிசாமி அடிச்சுக்க முடியாது அப்படின்னு தான் நம்மளது விளம்பர பிரியராகவே இருக்கிறாருங்க எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திமுகவை கலாய்ப்பாங்க. அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் படம் நடிக்கிறார், ஷூட்டிங் நல்லா நடிக்கிறாரு, அது பண்றாரு இது பண்றாரு நிறைய கலாய்ப்பாங்க. முதல்ல நீங்க ஒழுங்கா இருக்கீங்களா அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இதயக்கனி படம் பார்த்திருக்கிறாரு, பார்த்துட்டு சாரையா அழுது இருக்கிறாரு. இத வேற ஒருத்தருக்கு நம்ம முன்னாடி என்ன பண்றாரு, படம் பிடிக்கிறாரு. ஏப்பா அழுக சீன் எல்லாம் ஏப்பா நீங்க படம் பிடிக்கிறீங்க அப்படின்னு. சென்டிமெண்டலா இருக்கணுமா? ஏன்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி போடுகிற டிராமா இருக்குதுல்ல, அவர் நடிக்கிற ஷூட்டிங் இருக்குதுல்ல, கொஞ்ச நஞ்சல இல்ல. இப்ப நீ விஜய் அவர்கள் வந்துட்டாரு, உச்சத்துல இருந்த விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டாரு, நடிகர்லாம் அரசியலுக்கு வராங்கப்பா அப்படின்னு நம்ம கேட்க போய் அரசியல்வாதிகளா சூப்பர் நடிகர் ஆயிட்டாங்க, நடிகர்களை விட இவங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பயங்கரமா பண்றாங்க அப்படின்னா நம்ம பேச தோணுது. எடப்பாடி பழனிசாமியோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்திருக்கு இதயக்கனி படம் பார்க்கும் பொழுது. அதாவது இதயக்கனி படம் அவ்வளவு இருட்டிலேயே ஐயா மட்டும் நல்லா ஜெகஜோதியா தெரியுறாரு. பிளாஷ் லைட் எல்லாம் வச்சு எடுத்திருப்பாங்க போல இருக்கு, பயங்கரமா வச்சு எடுத்திருக்கிறாங்க, பளிச்சுன்னு தெரியுறாரு. அதுவும் அவர் கண்ணீர் விடுகிற சீன், படத்தை பார்த்து கண்ணீர் எல்லாம் விடல, இந்த நினைவுகளை பார்த்து என்ன பண்ணிட்டாரா, அழுதுட்டாரா. ரத்தத்தின் ரத்தங்களே எல்லாம் சொல்லும் போது எம்ஜிஆருடைய டைலாக்க கேட்டு இவர் அழுது இருக்கிறார். இத்தனை வருஷம் இந்த படத்தை நீங்க பார்த்ததே கிடையாதா? தேர்தல் டைம்ல என்னென்ன டிராமாக்கள்லாம் இங்க அதிமுக காரங்க பண்றாங்க அப்படின்றத வியப்புக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. இது ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, இப்ப எம்ஜிஆரை தூக்கி பிடிக்கிற ஒரு தலைவர் யாரு அப்படின்னா நம்ம விஜய் அவர்களை தான் எடுத்துக்கணும். ஏன்னா அதிமுகவை காலி பண்ணியே தீருவேன் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை தூக்கி பிடிக்கிறாரு விஜய் அவர்கள். ஆனா எம்ஜிஆர் உங்க கட்சி நிறுவன தலைவர், ஆனா இவங்க என்ன பண்ணல, கண்டுக்கவே இல்லை. இப்போ புதுசா எம்ஜிஆர் மேல பாசம் வந்துருச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு. இந்த பாசம் எல்லாம் வேஷம் தான், உண்மைலாம் கிடையாது. விஜய் அவர்கள் எம்ஜிஆர் தூக்கி பிடிக்கிறாரு, ஆனா எம்ஜிஆருக்கு சொந்தமான அதிமுக எம்ஜிஆர் தூக்கி பிடிக்கலையே அப்படின்ற ஒரு வேதனையும் வலியும் அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் எம்ஜிஆருடைய ரசிகர்கள் மத்தியிலும் எழும்புறதுனால இன்னைக்கு எம்ஜிஆர்களுடைய ரசிகர்களை கவரணும், அதிமுக தொண்டர்களுடைய கண்ணீர்களை போக்கணும் அப்படின்னா நான் தியேட்டர்ல உக்காந்து இதயக்கனி படம் பார்க்கும்போது என் கண்ணுல இருந்து தண்ணி வரணும், என் கண்ணுல இருந்து தண்ணி வரத பார்த்தானா அடிமட்ட தொண்டனுடைய தண்ணீர் எல்லாம் போயிரும் அப்படின்னு சொல்லிதான் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, ப்ரிப்பராவே போயிருக்கிறாரு. இப்ப கேமரா எல்லாம் இந்த ஆங்கிள் வச்சுக்கோங்க, லைட் இப்படி வரணும், நான் மட்டும் தான் பளிச்சுன்னு தெரியணும். என்ன தியேட்டர்ல நம்ம எவ்வளவு இருட்டா இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த டைம்ல நீங்க டார்ச் லைட் அடிச்சா கூட ஏன்பா டார்ச் லைட் அடிக்கிறீங்க, படம் தெரிய மாட்டேங்குது அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு தியேட்டருக்குள்ளனா ஸ்கிரீன் மட்டும் தான் இருக்கும், மத்த லைட் எல்லாம் ஆஃப்ல இருக்கும். அந்த மாதிரி இருக்க டைம்ல ஐயா எடப்பாடி பழனிசாமி மட்டும் பளிச்சுன்னு இருக்காருன்னா ப்ரிப்பராவே போயிருக்கிறாரு. எல்லா லைட்டிங் செட்டிங்கோட கேமரா செட்டிங்கோட போயிட்டு படப்பிடிப்ப சூப்பரா நடத்திட்டு இருந்திருக்கிறாரு. இதயக்கனி படத்தை பார்க்க போன எடப்பாடி பழனிசாமி படப்பிடிப்பு நடத்திட்டு வந்திருக்கிறாரு. அழுக சீனு, இந்த சீனு பயங்கரமாலாம் வந்திருக்கு. இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க, அவ்வட்டும் டிராமா தான். உண்மையிலேயே எம்ஜிஆர் மேல இவர் பக்தனா இருக்கிறாரு, ஜெயலலிதாவுடைய விசுவாசியா இருக்கிறாருன்னா இன்னைக்கு அதிமுகவை எந்த அளவுக்கு தூக்கி எடுத்துன்னு வந்து நிப்பாட்டி இருக்கணும். பாஜக கூட அடிமையாக்கி வைக்கிறதுக்கு எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கட்சி ஆரம்பிச்சு கட்டமைச்சாங்க. ஜெயலலிதா சொன்னாங்க, நான் இல்லனா கூட அதிமுக பாஜக கூட கூட்டணி வைக்காது. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி, ஜெயலலிதாவின் உண்மையான விசுவாசி அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா முதல்ல பாஜக பக்கம் கேட்டு வாசல் பக்கமே நீங்க என்ன பண்ணிருக்க கூடாது, போயிருக்க கூடாது. உங்களை எவ்வளவு அடி அடிச்சிருந்தாலும், நீங்க எவ்வளவு நெருக்கப்பட்டிருந்தாலும் நீங்க என்ன பண்ணிருக்க கூடாது, பாஜக பக்கம் போயிருக்க கூடாது. அதுதான் உண்மையான அம்மாவின் விசுவாசி அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு ஒரு சிலர் என்ன பண்றாங்க தெரியுமா, ஜெயலலிதா இன்னைக்கு இருந்தா பாஜக கூட கூட்டணி வச்சிருந்திருப்பாங்களா? அட முட்டாள்களா, ஜெயலலிதா இருக்கும் பொழுது மோடியா லேடியான்னு கேட்டவங்க,
அத முதல்ல நம்ம என்ன பண்ணணும், சிந்திக்கணும். மோடியா லேடியான்னு கேட்டவங்க. இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தா அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கும் அப்படின்னு உண்மையான ஜெயலலிதாவின் விசுவாசியை கேட்டீங்கன்னா உண்மையிலேயே என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. ஜெயலலிதா அப்படின்ற ஒரு ஆள பெருமை ஒரு சக்தி இருந்திருந்தா இன்னைக்கு அதிமுக அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஜெயலலிதா அவர்கள் இல்ல அப்படின்றதுனால உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் நீங்க என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஜெயலலிதா இருந்தா இன்னைக்கு பாஜக கூட கூட்டணி வச்சிருந்திருப்பாங்களாம். என்ன ஒரு பேச்சு, என்ன ஒரு ஒரு முட்டாள்தனமான பேச்சா இருக்குது. ஜெயலலிதா இருந்தா இன்னைக்கு இவங்க எல்லாம் எங்க இருந்திருப்பாங்களே சொல்லியிருக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி ஆடுற ஆட்டத்துக்கு எல்லாம் எங்க இருந்திருப்பாருன்னே சொல்ல முடியாது. அத முதல்ல யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. ஜெயலலிதா இருக்கும் போது இவங்க யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. அது முதல்ல நம்ம அமைச்சரவையில இருந்தாலும் இன்னார் இந்த அமைச்சர் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சே இருக்காது. ஓபிஎஸ் அவர்கள் தெரிஞ்சிருக்கிறாருன்னா ஜெயலலிதா அவர்கள் சிறைச்சாலைக்கு செல்லும் பொழுது ஓபிஎஸ் கை காட்டு போனாங்க. அதனாலதான் ஓபிஎஸ் நம்மளுக்கு தெரிய வந்தது. அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஜெயலலிதா தான் அதிமுகவின் முகமா இருந்தாங்க. அமைச்சரவையின் முகமாவும் ஜெயலலிதா அவர்கள் தான் என்ன பண்ணாங்க இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஜெயலலிதா இருந்திருந்தா இப்படி இருந்திருக்கும் அப்படி இருந்திருக்கும். இவங்க உண்மையிலேயே ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் மறந்து போனாங்க. விஜய் அவர்கள் வந்து எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் தூக்கி பிடிக்கும் பொழுதுதான் இவங்களுக்கு ஞாபகமே வருது. இன்னைக்கு எம்ஜிஆரின் உண்மையான விசுவாசிகள் அவருடைய பக்தர்கள் எல்லாருமே எம்ஜிஆரை தூக்கி பிடிக்கிறார். அதிமுக தூக்கி பிடிக்கிறத விட்டுருச்சு, அதிமுக கொண்டாடுறத விட்டுருச்சு. இன்னைக்கு விஜய் அவர்கள் கொண்டாடுறாரு. இன்னைக்கு ஓட்டு எல்லாமே அந்த பக்கம் போயிட போகுது அப்படின்ற ஒற்றை காரணத்துக்காக ஒரு தியேட்டர்ல போயிட்டு படத்தை பார்த்து நீலி கண்ணீர் விட்டு டிராமா நடத்தி ஷூட்டிங் நடத்திட்டு வந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற குற்றச்சாட்டு எம்ஜிஆர் ரசிகர்கள் மத்தியிலும் இருந்து எழும்பி வருத நம்ம பார்க்கதான் செய்யணும். ஆக மொத்த எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்காக என்ன வேணா செய்வார், எப்படி வேணா செய்வார், இவரை பத்தி எல்லாம் நம்மளுக்கு தெரியாததா? வரம் கொடுத்தவங்க தலையிலேயே கைய வச்ச மனுஷன் தான் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற பேச்சு உண்மையிலேயே எல்லார் மத்தியில இருக்கு. துரோகத்தின் முழு வடிவம் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு அதிமுகல இருக்கிறவங்களே இன்னைக்கு சொல்றாங்கன்னா அதற்கு பேர் போனவர் எடப்பாடி பழனிசாமியார் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. படத்தை மட்டும் பார்த்துட்டு 4 சொட்டு கண்ணீர் விட்டா உண்மையான எம்ஜிஆருடைய ரசிகர்களும் எம்ஜிஆருடைய பக்தர்களின் வாக்குகளும் எடப்பாடி பழனிசாமிக்கு விழுந்துருமா அப்படின்னா அப்படியெல்லாம் நீங்க கணக்கு போடாதீங்க. அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் எம்ஜிஆர் மன்றத்தில் இருக்கிறவங்களுக்கும் அதிமுகவின் தலைமையிலான எடப்பாடி பழனிசாமி என்ன செய்தார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. எல்லாரும் தாங்க படத்தை பார்த்து கண்ணீர் வெடிப்பாங்க. இன்னைக்கு எம்ஜிஆருடைய உண்மையான பக்தர்கள் என்ன பண்றாங்க? படத்தை பார்த்து சாரசாரியா உண்மையா உணர்ச்சி பொங்க அழுகுறாங்க. எடப்பாடி பழனிசாமி எல்லாம் உணர்ச்சி பொங்க அழுவாரா? அப்படியெல்லாம் கிடையாது. ஷூட்டிங்காக அவர் அழுதுருக்கிறார். ஏன் கேமராக்கு முன்னாடிதான் அழுவணுமா? கேமரா இல்லாம கூட அழுதுக்கலாம. அழுகுறத வேற போட்டோ பிடிச்சி வேற காட்டணுமா, எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணணுமா? எடப்பாடி பழனிசாமி இதே நீ படத்தை பார்த்துட்டு எம்ஜிஆரை பார்த்துட்டு அழுதார் அப்படின்னு சொல்லி போடணுமா? இதெல்லாமே ஒரு டிராமா ஷூட்டிங். இவங்க என்ன பண்றாங்க? மத்த கட்சியினர் போய் ஷூட்டிங் நடத்துறேன், அது பண்றது பண்ண. முதல்ல நீங்க பயங்கரமா ஷூட்டிங் நடத்துறீங்க, பயங்கரமா ஆக்டிங் கொடுக்குறீங்க. பேர்பட்ட நடிகர்கள் கூட உங்ககிட்ட தோத்துருவாங்க. நடிப்புக்கு பேர் போன சிவாஜி கணேசனே உங்ககிட்ட தோத்துருவார் சாமி. அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்றீங்க? சூப்பரா டிராமா பண்றீங்க, சூப்பரா ஆக்டிங் கொடுக்குறீங்க அப்படின்றதுதான் நிதர்சனம் உண்மையா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி கண்ணீரை யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு எம்ஜிஆர் ரசிகர்களும் உறக்க சொல்றாங்க. அதையும் நம்ம கேட்டுதாகணும். எடப்பாடி பழனிசாமி இதே கண்ணி படத்தை பார்த்துட்டு கண்ணீர் வடிச்சிருக்கிறாரு. இந்த கண்ணீர் உண்மையான கண்ணீரா இல்ல நீலி கண்ணீரா? இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.